மக்களே வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ட்ரைசப்ஸ் டிப்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃப்ளாட் பெஞ்சில் கையை ஷோல்டர் லெவல் வச்சுட்டு நம்ம டிப்ஸ் பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சில பேர் பெஞ்சை விட்டு தள்ளி போய் அந்த மாதிரினா நிறைய தவறு பண்ணுறாங்க. அது லாங் டைமுக்கு பண்ணும்போது ஷோல்டரில் இன்ஜுரிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம், அதில் அவ்வளோ எஃபெக்டிவ் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் ஷோல்டர் தான் திரும்ப டிப்ஸ் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மக்களே இங்கே பாருங்கள். என்கிட்ட ஃப்ளாட் பெஞ்ச் இல்லை. அதுக்கு பதில் என்னுடைய விண்டோவை நான் யூஸ் பண்ணுறேன். நான் இதில் தான் பண்ணுறது, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி விண்டோ இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான் அது. பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, கொஞ்சம் கையை ஷோல்டர்லேருந்து ஒய்டாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தவறை பண்ணாதீங்க. அது உங்கள் செஸ்ட்டுக்கு போயிடும். அது பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் ஹிப்பை ஒட்டின மாதிரியே வச்சுங்க. கையை உள்ளேயும் போகக்கூடாது, ஷோல்டரை விட்டு வெளியும் போகக்கூடாது. உங்கள் ஹிப்புக்கு ஒட்டின மாதிரி அது கரெக்டாக உங்கள் ஷோல்டர் லெவல் வந்துடும் அது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, உங்கள் கையை பண்ணும்போது இப்படி எல்போ வெளியில் போகக்கூடாது, அவுட் சைட். உங்கள் எல்போ உங்கள் உடம்பை ஒட்டின மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இந்த பொசிஷனை வச்சுங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செட் பண்ணிங்க. அண்ட் நிறைய பேர் பண்ணும்போது இவ்வளோ ஃப்ரண்ட்டில் வந்துடுவாங்க. இதுதான் இந்த மிஸ்டேக் தான் பெரிய மிஸ்டேக். இது பண்ணும்போது தான் என்ன ஆகுனா, உங்கள் ஷோல்டர் ஃபுல்லாக எங்கேஜ் ஆகிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஷோல்டரில் இன்ஜுரிஸ் டெஃபினட்டாக நடக்கும். அதை பண்ணாதீங்க. பெஞ்சை ஒட்டின மாதிரி உங்கள் இடுப்பு இருக்கணும். ஓகேங்களா? இந்த பெஞ்சை விட்டு வெளியில் வரக்கூடாது, பெஞ்சை ஒட்டின மாதிரியே இறக்கணும் கீழே. ஓகே, எல்போ உள்ளே வச்சுங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் 1 2 and 3 4 5 7 8 9 10. சூப்பர். இந்த மாதிரி நான் சொன்ன அந்த 3 தப்பையும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கரெக்டாக உங்கள் எல்போ பாடிக்கு ஒட்டின மாதிரி வச்சுட்டு, அண்ட் உங்கள் ஹிப்பை பெஞ்சுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி வச்சுட்டு பண்ணுங்கள். உங்கள் ட்ரைசப்ஸ் 100% டார்கெட் ஆகும். இது நிறைய பேர் இதை தப்பாக பண்ணிவிட்டு டிப்ஸு மேலே குறை சொல்லுவாங்க. அது தவறு. அது அப்படி பண்ணாதீங்க. நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணலாம். ஜிம்முக்கு போகிறவங்க ஜிம்மில் அந்த பெஞ்சில் நான் சொன்ன அந்த 3 டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்கள் ட்ரைசப்ஸ் ரொம்ப நல்லாவே க்ரோ ஆகும். அவ்வளோதான் மக்களே. இந்த 3 தவறையும் கரெக்ட் பண்ணிவிட்டு ட்ரைசப்ஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ட்ரைசப்ஸ் சும்மா சூப்பராக கும்முன்னு வர்றதை நீங்களே பார்ப்பீங்க. பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.